சமோசா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்ம சொல்லியிருக்கேங்க. 100 சமோசாவாக இருந்தால் கூட இந்த ஒரு மெத்தடில் செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலுமே கெட்டு போகாது. இந்த நோன்பு காலங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற டைம்லேயும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு அல்லது ரோல் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சமோசா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. நம்ம அடுப்பு பற்ற வச்சு வேடு கட்டி துணியை வச்சு ஊற்றணுன்ட்டு அவசியம் இல்லை. அல்லது ஒவ்வொரு தோசைக்கல்லையும் நம்ம மாவு ஊற்றும் போது சில டைம் அந்த ஷீட் எடுக்கும்போது நமக்கு பிரிஞ்சு வரும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயுமே குடிக்காது. நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சமோசா, சிக்கன் ரோல் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். மாவு நம்ம எப்பயுமே சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சுக்குங்க. மாவு உருண்டைகள் எல்லாமே ஒரே ஈக்குவலாக இருக்க சைஸ் மாதிரி நம்ம உருண்டை போட்டு எடுத்துக்கணுங்க. அப்பள சைஸ் அளவுக்கு இந்த மாவை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். எல்லாமே ஒரே அளவுக்கு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி மட்டும் எடுத்தால் போதும். 100 சமோசாவாக இருந்தாலும் அழகாக நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணாலும் இந்த மாவு கெட்டு போகாது. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இந்த மாவை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். அல்லது வீட்டில் நம்ம அப்பளம் பொரிச்ச எண்ணெய் இருக்குது அல்லது ஏதோ ஒரு எண்ணெய் நம்ம ஏதோ ஒன்று பொரிச்சிருக்கோம் அந்த எண்ணெய் நம்மளால் மறுபடியும் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு அல்லது சப்பாத்தி வச்சு மடக்கிறதுக்கு கூட அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கணும். அதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டை வச்சு அதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே மாவு தூவிட்டு இதுக்கு மேலேயும் இன்னொரு ஷீட்டை வச்சு விட்டுறணும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 3, 4, 5 இந்த மாதிரி எவ்வளோ ஷீட் வேணாலும் நீங்கள் மேலே அடுக்கிக்கலாம். நான் எல்லாமே ஈவனாக 3 அடுக்கி வச்சுருக்கேன். நம்ம 3 வச்சோம் அப்படின்னா நமக்கு தேய்க்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லா ஷீட்டுக்குமே எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சமாக மாவு தூவி உங்களுக்கு எந்த சைஸ், அதாவது 3 அளவு வைக்கணுமா, 5 அளவு வைக்கணுமா, 4 வைக்கணுமா, எந்த அளவு வேணும்னாலும் நான் வச்சுக்கலாம். ஒரு சில இது நான் 3 வச்சுருக்கேன், ஒரு சில இது நான் 4 வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி மேலே தூவிட்டு நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அழகாக ஈஸியாக நம்ம ஒரு 10 சப்பாத்தி அளவுக்கு தாங்க தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு 100 ஷீட் கிடைக்கும். அந்த அளவுக்கு இது அவ்வளோ ஈஸியாக ரொம்ப சிம்பிளான மெத்தடு. கால் வலிக்க நின்று கேஸ் அடுப்புக்கிட்ட ஒவ்வொரு ஷீட்டாக நம்ம ஊற்றி தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்கிறதுக்கு இந்த மெத்தடு நீங்கள் அழகாக உட்காந்து நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும் போதும் நமக்கு எண்ணெய் குடிக்காமல் 1 மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸாக நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். நல்ல பெருசாக சேர்க்கணும். நம்ம நல்ல சதுரமாக எல்லா பக்கமுமே ஈவனாக மாவு கட் பண்ணி எடுப்போம். அதனால தான் நான் நல்லா பெரிய சைஸாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ தேய்ச்சி வச்ச மாவு எல்லாத்தையுமே நம்ம தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் லைட்டாக சூடு ஏறினா போதும். அந்த மேலே பபிள்ஸ் மட்டும் வந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம அந்த சூடு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் தோசைக்கல்லில் ஒரு மாவை போட்டு நல்லா சூடு பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஷீட் உரிக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக ஈஸியாக வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப ரோஸ்ட் மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா இது ஒரு ஷீட்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம லைட்டாக சூடு பண்ணாலே போதுங்க, அழகாக ஈஸியாக உரிக்க வரும். இதே மெத்தடில் நீங்கள் சப்பாத்தியுமே ரெடி பண்ணி ஒவ்வொரு ஷீட்டாக தோசைக்கல்லில் லைட்டாக இந்த மாதிரி போட்டு தேய்ச்சி உரிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்ப ஒரு 2-3 சப்பாத்தி எடுத்து லைட்டாக ஆயில் மட்டும் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா அழகாக சப்பாத்தி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் சமோசா ஷீட் எந்த அளவுக்கு அழகாக ஈஸியாக உரிக்க வருதுன்னு பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் சிக்கன் ரோல் செய்கிறதுக்கு, சமோசா செய்கிறதுக்கு அல்லது சிக்கன் லாப்பா இந்த மாதிரி எது செய்கிறதுக்காக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒரே மெத்தட் தான். அழகாக நீங்கள் சமோசா ஷீட் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீட்லேயே அழகாக ஸ்டஃபிங் செஞ்சு இதில் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணி செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி நான் ஒரு 100 ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எல்லாமே எவ்வளோ அழகாக ஈஸியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் சப்பாத்தி தேய்ச்சி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஈஸியாக முடிஞ்சிடும். 100 ஷீட் நம்ம ஒவ்வொன்றா தேய்க்காமல் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு நம்ம வேலைகளும் முடிஞ்சிடும். இந்த நோம்புக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சப்பாத்தியும் நீங்கள் இந்த மாதிரி சூடு பண்ணிக்கலாம்.
அல்லது சிக்கன் சமோசா, வெஜ்ஜு சமோசா எதுக்கு வேணும்னாலுமே இந்த ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே லப்பர் மாதிரி இருக்கும். இதை எப்படிடா நம்ம ஒட்டுறதுன்னு நினைப்பீங்க. இது ஒட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. மைதா மாவை வந்து தண்ணியில் கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி வந்து கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் இதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் என்ன வைக்கிறீங்களோ வச்சு மடக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக வந்து ஒட்டிக்கும். இப்போ வந்து ஒரு ஷீட் வந்து நான் உங்களுக்கு எப்படி ஸ்டஃபிங் வச்சு ஒட்டி காட்டணும்னு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். சிக்கன் சமோசாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டஃபிங் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த சமோசா ஷீட் நம்ம எப்படி மடப்போமோ அந்த மாதிரி மடக்கிட்டு கொஞ்சமாக நம்ம மைதா மாவு கரைச்சி வச்சோம்ல அதை வந்து இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஈவனாக இந்த மாதிரி முக்கோணமாக மடக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக ஈஸியாக வந்து சமோசா ஷீட் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக ஈஸியாக வந்து நமக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ரொம்ப சுலபமான வேலை. இந்த மாதிரி ஒரு மூளையை வச்சு மடக்கி இந்த மாதிரி மடக்கணும் அப்படின்னா அழகாக ஈஸியாக வந்து சமோசா ரெடி ஆயிருங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடு. கடைகளில் கிடைக்கக்கூடிய மாதிரியே டேஸ்ட் இருக்கும். இந்த உள்ள சிக்கன் வைக்கிற இந்த ஸ்டஃபிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இஃப்தியாருக்கு மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிடணும் போல் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஷீட் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஷீட்லேயே வந்து இந்த மாதிரி நீங்கள் சதுரமாக கட் பண்ணி சிக்கன் சமோசாவாக செஞ்சுக்கலாம். அல்லது சிக்கன் லாப்பா, கைமா ரொட்டி இந்த மாதிரி எந்த ரெசிபி வேணாலும் செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து ஒரே மெத்தட் தான். நாங்கள் கடைக்கு போடுறனால ஒரு 100 சமோசா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதே மெத்தடில் தான் டெய்லி ரெடி பண்ணுறோம். நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ண ஷீட்டவே வந்து இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சமோசாவுக்கு வந்து சதுரமாக ஈவனாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சு நம்ம சமோசா செஞ்சோம். இன்னொரு ஷீட் அதே மாதிரி ஷீட்டில் வந்து மைதா மாவை கரைச்சிட்டு சைடு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடணுங்க. இது வந்து சிக்கன் லாப்பா அல்லது கைமா ரொட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளேயும் ஒரு ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி நான் எப்படி வச்சு மடிக்கிறேனோ அந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்தாலும் சரி அழகாக ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக அந்த மைதா மாவு தண்ணியில் கரைச்சி வச்சோம்ல அதை வந்து இந்த இடத்துலையும் கொஞ்சமாக நம்ம தேய்க்கணும். இல்லைன்னா உள்ளேலாம் கொஞ்சம் எண்ணெய் போயிடும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இது ரெண்டையுமே வந்து ஈவனாக இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டோம் அப்படின்னா சிம்பிளான கைமா ரொட்டி அல்லது சிக்கன் லாப்பான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே நாங்கள் வந்து கடைக்கு வந்து வீட்டில் செய்கிறது தான் நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க, அதாவது இந்த மாதிரி ஷீட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் சமோசா அல்லது ஏதோ சூடாக சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா ஸ்டஃபிங் மட்டும் நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி அந்த ஷீட்டை எடுத்து வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க. இது வந்து கைமா ரொட்டி. இதுவுமே நான் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். இதே மாதிரி நான் சிக்கன் சமோசாவையும் பொரிச்சு காட்டுறேன். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி சமையல் ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை ஒன்று வச்சு இதில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம எந்த ஆயிலில் எது ஃப்ரை பண்ணாலுமே இந்த மாதிரி வடிகட்ட வைக்கணும். அப்போ தான் அதில் எண்ணெய்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து இதே மாதிரி சமோசாவையும் நான் பொரிச்சு எடுக்கிறேன். எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு வருதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்கிற ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே அதுக்கப்புறம் போட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்தி எடுத்துக்கலாங்க. இப்போ சமோசா எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்தி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. எண்ணெய் குடிக்காமையும் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.